முருகன் அசுரர்களை அழிக்க தன்னுடைய தாயான பார்வதியிடம் வேலை பெற்ற தினமே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு ஆன்மீகவாதிகள் ஒரு பக்கம் சொல்றாங்க. தைப்பூசத்தை பொறுத்தவரை தமிழர்களின் மரபுல ஒரு ஆழமாக வேரூன்றிய ஒரு திருநாளாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த ஆன்மீகத்தை மனிதநேயமாக மாற்றியவர் வள்ளலார் அவர்கள். தைப்பூசத்தை வழிபாட்டு சடங்குகளின் எல்லைகள்ல இருந்து வெளியே கொண்டு வந்து ஜீவகாருண்யம் என்ற ஒரு உயரிய தத்துவமாக மாற்றினார் வள்ளலார். தைப்பூசத்தின் உண்மையான வழிபாடு என்ன அப்படின்னு வள்ளலார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பசித்த உயிருக்கு உணவு, துன்புறும் மனிதனுக்கு துணை, உயிர் அனைத்திலும் இறைவனை காணும் மனநிலை, இதுவே தைப்பூசத்தின் உண்மையான வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திருநாளினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் தமிழ்நாடு அரசு, அதாவது குறிப்பா சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தைப்பூச திருநாள அரசு விடுமுறையாக அறிவிச்சாரு. சரி, தமிழ்நாடு பொறுத்தவரை முருகன் எப்படி பார்க்கப்படுகிறார்? வெறும் கடவுளாக மட்டும் பார்க்கப்படுகிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. முருக கடவுள் அரசியலையும் சரி, சித்தாந்தத்திலையும் சிந்தனையிலும் ஒரு மையமாகவே இருக்கிறார் முருகன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமிழ்நாடு பொறுத்தவரை திராவிடம் முருகனை வேற மாதிரியும், தமிழ் தேசியம் முருகனை வேற மாதிரியும் அணுகுறாங்க. முதல்ல திராவிடம் முருகனை எப்படி அணுகுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முருகன் கடவுள் நீட்சியாகத்தான் முருகனை முருகன் தமிழ் கடவுளாக மாற்றப்படுவதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதே இல்லை. அவர்களுக்கு முருகன் ஆன்மீகத்தை விட ஒரு பண்பாட்டு சின்னம். சரி, தமிழ் தேசியத்துல முருகனை எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா, முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு ஒரு உயரிய இடத்துக்கு கொண்டு செல்றாங்க தமிழ் தேசியவாதிகள். மொழி, இனம், மரபு, நிலம் ஆகியவற்றின் பாதுகாவலனாக முருகனை அவங்க பார்க்கிறாங்க.